Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி vlog. மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து என்னென்ன நான் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே எப்பயுமே ஃபஸ்ட்டு வைக்கிறது ரைஸ் வச்சு விட்ருவேன். அது ஒரு ஓரமாக வெந்துட்டுருக்கோம். எப்பயுமே நாங்கள் வடிக்க தான் செய்வேன். இங்கே ரைஸ் வச்சு விட்டதுக்கப்புறமா டீ போட்டுட்டு அவரை எழுப்பி விட்டுருவேன். இந்த பாக்ஸ் மதுரையில் ஆனந்தாஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் வாங்கினேன். டீக்கு தனியாக சுகருக்கு தனியாக வாங்கியிருக்கேன். காஃபிக்கும் இருந்துச்சு, ஆனால் நான் காஃபிக்கு வாங்கலை. டீ கொதிச்சுட்டு இருக்கும்போதே சுடுதண்ணிக்கும் நான் வச்சு விட்டுறேன். கொரோனா வந்ததுலேருந்து இங்கே எப்பயுமே குடிக்கிறது சுடுதண்ணி தான் குடிப்போம். அதனால் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணிக்கு போட்டு அதை இண்டக்ஷனில் வச்சு விட்டேன். இப்போ டீ கொதிச்சிருச்சு. இப்போ அவரை எழுப்பி விட்டுட்டு அடுத்து இன்னொரு பானையிலையும் சூடு பண்ணி வச்சுருவேன். அப்புறம் நைட்டே காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன். நேற்று நைட் பீட்ரூட்டும் பாவக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சாச்சு. இப்போ வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பாவக்காவை ரெடி பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய், இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாவக்காய் நான் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன், எண்ணெயிலேயே வேக வைப்பேன். அப்போ தான் அந்த கசப்பு தெரியாது. மூடி வச்சு அதை கிண்டி விட்டு எண்ணெயிலேயே தான் வதக்குவேன். அது ஒரு ஓரமாக வெந்துட்டுருக்கட்டும். நம்ம சமைக்கும் போது எப்படியும் தெறிக்க தான் செய்யும். அது அப்பப்போ தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அதை அடுப்பை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அப்பப்போ நான் தொடச்சி விட்டுப்பேன். அப்புறம் நான் பீட்ரூட் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன். போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இதையுமே நான் சாப்பர்லேயே போட்டு பண்ணிட்டேன். ஒர்க்கிங் விமனை, மார்னிங் அவசரமாக சமைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த சாப்பர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன்.
1 ஸ்பூன் சிக்கன் மசால் போட்டிருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த மசால் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு. இந்த குழம்பு வந்து எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது நிறைய டைம் கொடுத்து விடுவாங்க. அப்போது ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க, பீட்ரூட்டில் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சப்பாத்தி, சாதம், மெயினாக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது கொதிச்சிட்ருக்கிற கேப்பில் இந்த பாவக்காய் என்னாச்சுன்னு பார்ப்போம். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படின்னா நல்லா வெந்து அந்த எண்ணெயிலே வந்து அது வதங்கிரும். அப்படி பண்ணும்போது வந்து கசப்பே வந்து தெரியாது. ரைஸையும் வடித்தாச்சு. ஸ்பூன் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டுன்னு மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நான் வாங்கினேன்ல, அதில் உள்ள பாக்ஸே வந்து நான் ஸ்பூன் ரெஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. சிம்மில் வச்சுருங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் பாவக்காய்க்கான தேங்காய் வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். ஒரு 2-3 பல் தேங்காவை வந்து துருவுன மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவியும் போடலாம். தேங்காவும் அந்த பாவக்காவும் வந்து நல்லா வதங்கி, அது தேங்காய் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அந்த பாவக்காய் கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டுக்கான தேங்காவையும் அரைச்சிட்டு இதில் ஒரு 4-5 பல் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு பீட்ரூட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு. ஹெல்த்தியும் கூட பீட்ரூட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்பப்போ வந்து நான் சமையல் பண்ணும்போதே வந்து தொட்டிக்குள்ளே பாத்திரமே போட மாட்டேன். அப்பப்போ நம்ம கழுவி வச்சுடுவேன். ஏன்னா அதை போட்டு மொத்தமாக கழுவுறதுக்கு அப்பப்போ கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அவருக்கு சாப்பாடு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸு, தயிர் சாதம் ஒரு இதில் பேக் பண்ணியிருக்கேன், பாவக்காய் பொரியல், அப்புறம் பீட்ரூட் குழம்பு. இப்போ பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்றே வந்து நான் தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருந்தேன் நைட்டு. அது மார்னிங்கும் சேர்த்தே வச்சுருந்ததுனால அதையும் வச்சுக்கிட்டேன். பீட்ரூட் குழம்பும் இருந்துச்சு. இப்போ தோசைக்கு வந்து மாவு கரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கிறேன். இண்டாலியம் கல் 100 ரூபாய் என்னமோ தான், 100-150 ரூபாய்க்கோ தான் நான் வாங்கினேன். ஹோட்டலில் உள்ள தோசை மாதிரி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இந்த கல்லில் தோசை. அப்படியே ஷைனிங்காக இருக்கும் ஹோட்டலில் இருக்க மாதிரியே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றியாச்சு. அப்புறம்
அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எப்போயுமே தோசை ஆஃப் பாயில், தோசைனால அவளுக்கு வந்து கண்டிப்பாக ஆஃப் பாயில் இருக்கணும். இது வந்து நாங்கள் எங்கள் அப்பா கிட்டேருந்து பழகினோம். எங்கள் கிட்டேருந்து பாப்பா பழகியிருக்கா. தோசைனா ஆஃப் பாயில் வச்சு சாப்பிடுவா. இவரும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாரு சாப்பிட்டுட்டு. ஹஸ்பண்ட் வந்து ஐஓபி பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அவ்வளோதான் இன்றைக்குரிய vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.